ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எளிமையான முறையில் எப்படி குலதெய்வ விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற மாதத்தில் குலதெய்வ விளக்கு ஏற்றுறதை காட்டியும் இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு 11 வாரம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேண்டுதல் வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நிலைவாசல் பூஜை செஞ்சிடணும். வீடு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மாக்கோலம் போட்டிருக்கிறேன். நிலைவாசலுக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சிம்பிளாக நிலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம விநாயகர் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ விளக்கு ஏற்றணும். குலதெய்வ சொம்பும் ரெடி பண்ணணும். இந்த பானை பார்த்திங்க அப்படின்னா பெண் தெய்வம் அப்படின்னா மஞ்சள் வாசனை திரவியங்கள்லாம் கலந்து நீங்கள் தடக்கலாம். ஆண் தெய்வம் அப்படின்னா சந்தனம் தடவிக்கணும். மண்பானையில் செய்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா பித்தளை வெள்ளி அந்த மாதிரி சொம்பில் கூட நீங்கள் செய்யலாம். இதில் பாதி பங்குக்கு பச்சரிசி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏலக்காயும் அதுக்கப்புறம் கிராமும் சேர்த்துருக்குறேன். சுற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா பூ கட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு 11 நாணயம் எனக்கு சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துக்கணும். எல்லாமே ₹1 நாணயமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களோட குலதெய்வத்தோட மந்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாணயம் போடும் போதும் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் காசு போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி கூட இந்த காசை போட்டுட்டு இந்த குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விளக்கை நம்ம ஏற்றணும். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் 11 வாரம் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும். அந்த பச்சரிசியை பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் நீங்கள் உங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த காசை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் குலதெய்வத்துக்காக. குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் விளக்கேற்றிக்கணும். குலதெய்வம் சொம்பும் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு மந்திரம் சொல்லி நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வ விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. 2 சைடு குத்து விளக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பில் பாயசம் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நான் காயின் சாலையும் அதுக்கப்புறம் குங்குமத்தாலையும் நான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். உங்கள் குலதெய்வத்தோட காயத்ரி மந்திரம் சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். குலதெய்வ மந்திரம் தெரியல அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்தோட பேரை மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 108 தடவை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே நல்லது. அன்றைக்கி 5 மணிலேருந்து எங்கள் ஊரில் நல்ல மழை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வாங்க முடியல. தேங்காயும் உடைக்கல. 2வது வாரம் 3வது வாரம் பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி வச்சு நம்ம செஞ்சுப்போம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். நல்ல டீட்டெயில்டாக நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் செஞ்சது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எப்படி பூஜை பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு பூஜை செய்வோம் இல்லையா, அதோட இந்த பூஜையும் சேர்த்து செஞ்சுக்கணும். 11 வாரம் அழகாக ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நடக்கும். நான் தீபதூப ஆராதனைலாம் காட்டிட்டு நைவேத்தியமும் பார்த்திங்க அப்படின்னா சமர்ப்பணம் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் உங்களோட குலதெய்வத்தோட ஆசை இருந்தால் தான் அந்த வேண்டுதல் நடக்கும். அதுக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே குலதெய்வ விளக்கு ஏற்றிடணும். இப்போ குலதெய்வ விளக்கு தன்னால் குளிர்ந்ததுக்கு அப்புறமா நான் உள்ளார உள்ள காசை இந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்ம குலதெய்வத்துக்கு வச்சிடணும். இந்த காசை நம்ம செலவு பண்ணக்கூடாது. குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது நீங்கள் ஏதோ ஒரு பொருளாக கூட வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குலதெய்வ 11 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குலதெய்வ கோயில் உண்டியலில் கூட நீங்கள் காணிக்கையாக செலுத்திடலாம். உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நிலைவாசல் பூஜை வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய நிறைய பூஜை வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. குத்துவிளக்கு பூஜையிலேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.